தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரர் சகோதரிகளே, இன்றைக்கு தவக்கால தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட திருவசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது திருவசனம். எவரேனும் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அவர் புதிய படைப்பாக மாற்றப்படுகிறார். புதிய படைப்பு என்பது என்ன? ஆதாமின் முகச்சாயல் படைத்திருந்த நாம் கடவுளின் முகச்சாயலை இழந்து பாவத்தின் மீதுமாக அதை இழந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக பாவத்தை முழுமையாக சிலுவையில் அறைந்து விட்டார். அந்த மரணத்தோடு நாம் இணைந்து இயேசு கிறிஸ்துவில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது புதிய மனிதராக மாற்றப்படுகிறோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இயேசுவோடு இணைய வேண்டும். இந்த மாமிசமானது பலவீனமானது, பாவத்துக்கு உரிய மாமிசமாக இருக்கிறது. ஆகவே உள்ளானது மனிதரில் நான் ஒரு மாற்றத்தை கண்டடைய வேண்டும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார்: உள்ளான மனிதரில் நாம் பலப்பட வேண்டும் என்று. அந்த பலம் என்பது வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக வருகின்ற மாற்றமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கூறியது, அவர் மரமாகவும் நாம் திராட்சை கிளைகளாக இருக்கிறோம் என்று. அந்த கிளையானது மரத்தோடு இணையும் பொழுது அந்த மரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல கனி தரும் கிளையாக மாறுகிறது. அதே போல் நாம் இயேசுவோடு இணையும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கை மாறி, மாமிசத்துக்குரிய பாவத்தின் பழக்கங்கள் மாறி புதிய படைப்பாக படைக்கப்படுகிறோம். ஆகவே தான் யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம்: மாமிசம் பலனிழந்த ஒரு நிலைமையில் இருக்கிறது, ஆவியே நமக்கு பலத்தை தருகிறது. அந்த ஆவி கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. அன்றாடம் நம் வார்த்தையை வாசித்து நமக்குள்ளாக அந்த வார்த்தையை நிலைநாட்டும் பொழுது புதிய படைப்பாக மாறுகிறோம். இந்த வாழ்வில் நாம் வாழும் அந்த வாழ்க்கை இயேசுவில் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, புது படைப்பான ஒரு வார்த்தையாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். விசேஷமாக இந்த தவக்காலத்தில் இந்த ஒரு கிருபைக்காக ஜெபிப்போம். அன்றாட வார்த்தையை வாசித்து வார்த்தையை நிலைநிறுத்தி நம்மோடு ஆவியில் வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.